திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் ஓடை நீர்த்தேக்கம் அணையிலிருந்து செல்லும் கால்வாய்களை தூர்வார வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கைகளுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சீனிவாசன். நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்கம், அதாவது ஆண்டியப்பனூர் டேம் என்று சொல்லக்கூடிய ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்கம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணையிலிருந்து விவசாய நிலங்களுக்கு செல்லக்கூடிய 2 நீர்வரத்து கால்வாய்களை வந்து தூர்வாரப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து விவசாயிகள் வச்சிருக்காங்க. இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சுற்றுலாத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த பூங்காவில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து சேதமடைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் வந்து சீரமைச்சு இந்த சுற்றுலாத்தலத்தையும் மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இதே பகுதியை சேர்ந்த விவசாயி ஒருவர் இணைஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட இது குறித்தான தகவல்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீர்வரத்து கால்வாய்கள் வந்து தூர்வாரணும்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது வந்து இந்த பார்க்கை வந்து சீரமைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னே கோரிக்கை வச்சிருக்கீங்களா? அதிகாரிங்க என்ன சொன்னாங்க இதுக்கு? திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் கிராமம் டேம் கட்டியிருக்காங்க. 2000 அது வந்து வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி த பாஸ். 2007 கட்டியிருக்காங்க. 2007 கட்டினது டேமு பார்த்தீங்கன்னா இப்போது தண்ணி தான் இருக்குது. தண்ணி மழை பெஞ்சிங்கன்னா தண்ணி ஆற்றுல போயிடும். 2 கால்வாய் இருக்குது. 2 கால்வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய் தான் யூஸ் ஆகுது. ஒரு கால்வாய் டேம் கட்டிலேருந்து யூஸே பண்ணலை. இங்கே ஒரு 100 ஏக்கரா விவசாயிங்க இருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. நெல், வாழை, கரும்பு எல்லாம் போட்டிருக்காங்க. போட்டு சரி தண்ணி இப்போ இந்த மாதிரி டைமில் திறந்து விட்டால் பரவாயில்ல. ஆனால் தூரே வரல. ஒரு கால்வாய் தூர் வரல. ஒரு கால்வாய் வந்து மழை பெஞ்ச தண்ணி அந்த ஏரிங்களை திறந்து விட்டுறாங்க. இந்த ஒரு கால்வாயில் சுத்தமாக அது யூஸே பண்ண கிடையாது. அது கவர்மெண்ட்டுக்கு தான் கோரிக்கை வைக்கிறாங்க. அது விவசாயிகளுக்கெல்லாம் திறந்து விட்டாங்கன்னா அந்த மாதிரி டைமில் திறந்து விட்டாங்கன்னா க்ளீன் பண்ணி திறந்து விட்டாங்கன்னா விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்க் பார்த்திங்கன்னா பார்க்கு இப்போ இது பார்க்கெலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்மைங்கள்லாம் இருக்குது, நல்லா பூரா உடஞ்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா மக்களுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கு நல்லா யூஸாக இருக்கும். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணையிலிருந்து செல்லக்கூடிய நீர்வரத்து கால்வாய்கள் வந்து தூர்வாரி சுமார் 100 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையானது ஒரு முக்கியமான கோரிக்கையை வந்து விவசாயிகள் வச்சுருக்காங்க. இரண்டாவதாக வந்து இந்த பார்க், அதாவது முக்கிய சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய இந்த பார்க்கை வந்து சீரமைச்சு கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து போகிற பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயன்பாடாக இருக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.